ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 100 நாள் பயிற்சி வகுப்புல அடுத்த கட்ட பிளவுஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர்ல கட் பண்ணி துணியில கட் பண்ணி எப்படி தைக்கிறதுங்கிறத பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பேப்பரை யூஸ் பண்ணாம துணியிலே நேரடியா எப்படி நம்ம கட் பண்ணணுங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நீங்க பொறுமையா பார்த்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இனிமேலும் நம்ம இந்த 100 நாள் பயிற்சி வகுப்பு ரெகுலராகவே வீடியோ வந்துடும். இப்போ ஒரு வாரம் தொடர்ந்து போட முடியாம போயிருச்சு. இனிமேல் இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நான் சொன்ன டயத்துக்கே உங்களுக்கு வீடியோ வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா பிளவுஸை பாருங்க, இந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டுக்கலாம். ஆப்போசைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் வர்ற மாதிரி கரையும் மேட்சா இருக்க மாதிரி இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கலாம். இப்ப நம்ம பிளவுஸ்ல பின் துண்டு தான் நம்ம கட் பண்ண போறோம். பின் துண்டுக்கு இது நார்மல் பிளவுஸ் தைக்கிறதுக்கு பட்டி மடிச்சு தைக்க நம்ம 2 இன்ச் சேர்த்துக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர். அப்ப இந்த பிளவுஸ்ல நம்ம அளவு எடுத்துதான் இதுல நம்ம கட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, பிளவுஸ இந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டுக்கலாம். இப்ப இந்த பிளவுஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிளவுஸ்ல எல்லா அளவுகளுமே எனக்கு சரியா இருக்கு. அப்ப எடுத்ததுமே இந்த பிளவுஸை இது போல பின்பக்கமா விரிச்சு போட்டுட்டு இதுல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அளவு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட சைஸ். பிளவுஸோட சைஸ் தெரிஞ்சாதான் நம்ம மற்ற அளவுகள்லாம் பார்த்து நம்மளால தைக்க முடியும். எடுத்ததுமே ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அப்படியே துணியை மடிச்சு போட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த பிளவுஸை இந்த மாதிரி விரிச்சு போட்டுட்டு இந்த பிளவுஸோட சைஸ் என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பாருங்க, பிளவுஸை இந்த மாதிரி கரெக்டா இப்படி பப்பரப்பான்னு விரிக்காம கரெக்டா இது போல நேரா நம்ம போட்டுக்கலாம். இந்த அக்குள் பகுதியில இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் ஒரு அளவு மட்டும்தான் நம்ம எடுக்க போறோம். பேக் சைடு ஒரு அளவு மட்டும் நம்ம எடுத்து அதை டபுளா கூட்டினா அப்படின்னா அதோட அளவு தான் நம்ம பிளவுஸோட சைஸ். இப்ப பாருங்க, கரெக்டா இந்த அக்குள் பகுதியில இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஒன் சைடு பாத்தீங்கன்னா 18 இன்ச் வருது. ஓகேங்களா? அப்ப பேக் சைடு 18 இன்ச் வருது அப்படின்னா ஃப்ரண்ட்லயுமே நம்மளுக்கு அதே அளவு தான் வரும். நம்ம முழு அளவை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்தோம் அப்படின்னா இன்னொரு அந்த ஒரு அளவையே நம்ம டபுளா கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய ஆன்சர் தான் நம்ம பிளவுஸோட சைஸ். இப்ப இந்த அக்குள் பகுதியில இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு 18 இன்ச் வருது. அப்ப பேக் சைடு 18 அப்படின்னா ஃப்ரண்ட்லயுமே நம்மளுக்கு 18 இன்ச் தான் வரும். அப்ப 18 இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 36 இன்ச் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 36 இன்ச். இப்ப இந்த பிளவுஸோட சைஸ நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட உயரம் என்னன்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிளவுஸ பாருங்க, இந்த மாதிரி நம்ம 2ஆ மடிச்சு போட்டுக்கலாம். கரெக்டா பாருங்க, நம்மளுக்கு ஷோல்டர்ல இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். கரெக்டா பாருங்க, நம்ம துணியை இந்த மாதிரி இழுக்க கூடாது. நார்மலா வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து இடுப்பு வரைக்கும் நம்மளுக்கு 13 இன்ச் வருது. அப்ப இந்த பிளவுஸோட முழு உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 இன்ச் வரும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பகுதி இருக்கு. பிளவுஸை இந்த மாதிரி விரிச்சு போட்டோம் அப்படின்னா பாருங்க, ஃப்ரண்ட்ல 2 பீஸ், பேக் சைடு இது போல நம்ம 2ஆ மடிச்சோம் அப்படின்னா இந்த சைடு 2 பீஸ், மொத்தம் நம்மளுக்கு 4 பீஸ் வரும். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா சைஸ 4ஆல நம்ம வகுக்கணும். 36 சைஸ 4ஆல வகுத்தோம் அப்படின்னா 4ல ஒரு பகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9 இன்ச் வரும். ஓகேங்களா? இப்ப 9 9 20 18 30 27 4 36 வருது. அப்ப 9 4 டைம் கூட்டுனா அப்படின்னா நம்மளுக்கு 36 இன்ச் வரும். 36 4ல ஒரு பகுதி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 9 இன்ச் வரும். இப்ப நம்ம பட்டி மடிச்சு தைக்க 2 இன்ச் நம்ம சேர்த்துக்கிட்டோம்.
இப்ப இந்த பிளவுஸோட உயரம் பாத்தீங்கன்னா 13 இன்ச் வருது. இது போல பாருங்க, இந்த பிளவுஸோட உயரம் 13 இன்ச் நம்ம குறிச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் இணைக்கிறதுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் கண்டிப்பா தேவைப்படும். இப்ப பாருங்க, இந்த ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச் நம்ம தனியா விட்டுக்கலாம். இப்ப இதோட கழுத்து அகலம் வந்து நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்ப 36 சைஸுக்கு கழுத்து அகலம் பாத்தீங்கன்னா ரெடி அளவு எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிளவுஸ பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து 2ஆ மடிச்சு போட்டுக்கலாம். கரெக்டா பாருங்க, நம்மளுக்கு மடிப்பு பகுதியும் சேமாவே இருக்கணும். எக்ஸ்ட்ரா இப்படி இந்த சைடு துணியை விட்டு வெளியில வரக்கூடாது. இந்த மாதிரி பாருங்க, கழுத்தை இப்படி அகழ்ச்சி வச்சிடாம இது போல நேரா நம்ம வந்து வச்சுக்கலாம். எந்த இடத்துல வருதோ அந்த இடத்தை இது போல பாருங்க நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா தையலுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து குறிக்கணும், ஒரு 1/2 இன்ச்சு. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ரெடி அளவு நம்மளுக்கு கிடைச்சிரும். கரெக்டா பாருங்க, இந்த ஷோல்டரோட ரெடி அளவு நம்மளுக்கு 2.25 இன்ச் கிடைக்குது. அப்ப கட்டிங் அளவு எவ்வளவு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் நம்ம எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் 36 சைஸுக்கு ரெடி அளவு நம்மளுக்கு 2.5 இன்ச் வருது. அப்ப கட்டிங் அளவு பாத்தீங்கன்னா 2 இன்ச் நம்ம வந்து குறிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஷோல்டரோட ரெடி அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.25 இன்ச் வருது. அப்ப கட்டிங் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்ப 36 சைஸுக்கு ஆம்கோல் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5.5 இன்ச் வரும். ஓகேங்களா? இது வந்து நீங்க அந்த அட்டவணையை பார்த்து வந்து நீங்க குறிச்சுக்கங்க. இப்ப மார்பு சுற்றளவுல 36ல ஒரு பகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9 இன்ச். எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுவதற்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கலாம். இப்ப இதோட ஆம்கோல் உயரம் போடுவதற்கு நம்ம வந்து 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பின்கழுத்து உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க, அளவு பிளவுஸை இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா வந்து மடிச்சு போட்டுட்டு இந்த அளவுல வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வந்து இது போல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக மேல ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே குறிக்க கூடாது, மேலதான் குறிக்கணும். ஓகேங்களா? மேல குறிச்சாதான் நம்மளுக்கு தச்சதுக்கு அப்புறம் இந்த அளவு நம்மளுக்கு ரெடி அளவு கிடைச்சிடும். இப்ப அளவு பிளவுஸ்ல அளந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்க கரெக்டா பின்கழுத்து உயரம் 7.5 இன்ச் நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப இந்த மேல குறிச்சா அந்த 2 இன்ச்சை கீழையும் நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச் ஹைட்டு. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து பின் துண்டு ஈஸியா கட் பண்ணிட்டோம். முன் துண்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ்லயே போட்டுக்கலாம். இதோட இந்த ஷோல்டரோட கார்னர் பகுதியும் இந்த ஆம்கோலோட கார்னர் பகுதியும் இந்த கரை பகுதியில வர்ற மாதிரி கரெக்டா போட்டுக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து சரியான கிராஸ் கட்டிங். துணி பத்தலைங்கிறதுக்காக இப்படி லைட்டா கிராஸ் ஆகும் இப்படி கிராஸ் ஆகும் போட்டீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பகுதியில தனித்தனியா நம்மளுக்கு இந்த மாதிரி கிராஸா கோடு விழுக ஆரம்பிச்சிடும். அதனால இதுதான் நம்மளுக்கு வந்து சரியான கிராஸ் கட்டிங். இப்ப பாருங்க, நம்ம வந்து சைடு வந்து குறிச்சுக்கலாம். சைடு ஆம்கோல்
ஷோல்டர், கழுத்து அகலத்தையும் குறிச்சிட்டு ஃப்ரண்ட்ல பாருங்க இந்த பட்டன் பட்டி சைடு நம்ம அப்படியே குறிச்சுக்கலாம். இப்ப இதோட முன்கழுத்து அளவு பாருங்க நம்ம வந்து குறிக்க போறோம். இதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சு போட்டுக்கலாம். நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம். இதை இந்த மாதிரி லைன் போட்டுட்டு பாருங்க இந்த மாதிரியே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இதோட ரெடி அளவை நேரா குறிச்சிட்டு நம்ம மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏத்தமா குறிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டிங் அளவு 5.5 இன்ச்சு வருது. ரெடி அளவு 6 இன்ச்சு, கட்டிங் அளவு 5.5 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் குறிக்கணும். ரெடி அளவு வருதுன்னா அதுக்கு நேரா மார்க் பண்ணிட்டு தையலுக்காக மேல 1/2 இன்ச்சு ஏத்தமா குறிச்சுக்கணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் வந்து நம்ம குறிக்க போறோம். அதுக்கு பாருங்க பிளவுஸ்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம வந்து வளையம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இந்த மெயின் டாட்டோட நுனி பகுதியை இந்த மாதிரி புடிச்சுக்கலாம். ஷோல்டர்ல இருந்து பாருங்க அளவு எடுக்கும் பொழுது இப்படி ஜவ்வு மறையெல்லாம் இழுக்க கூடாது. நார்மலா பாருங்க இந்த கோட்டுல இருந்து பாருங்க இந்த இடத்துல வச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடம். ஓகேங்களா? ரெடி அளவு இந்த இடத்துல நம்மளுக்கு வருது பாருங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப கரெக்டா பாருங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் பிளவுஸோட ஹைட் பாத்தீங்கன்னா 13 இன்ச்சு வருது. அதுல இருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 12 இன்ச்சு வரும் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு அளவு பிளவுஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து குறிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுறலாம். இந்த கீழ்கோட்டுல இருந்து அளவு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு வந்து 12 இன்ச்சு கரெக்டா வருது. இந்த பிளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அளவு பிளவுஸ்ல கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த அளவு பிளவுஸை யூஸ் பண்ணணும். மிஸ்டேக்குகள் நிறைய இருந்ததா அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரியே இங்க 12 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டா கிடைச்சிருச்சு. இப்படியே நம்ம வந்து நேரா லைன் போட்டுக்கலாம். இப்ப நம்மளுக்கு கீழே இருந்து மேல பட்டன் பட்டி சைடு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சு, ஆம்கோல் சைடு கீழே இருந்து மேல 1 இன்ச்சு. ஓகேங்களா? இதை இப்படியே நம்ம வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்ப இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம முன்துண்டு ஈஸியா கட் பண்ணிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து துணியை வந்து 4ஆ மடிச்சு போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா பட்டி மடிச்சு தைக்க நம்ம வந்து 2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்லீவோட உயரம் பாருங்க இந்த கோட்ல இருந்து கரெக்டா வச்சுட்டு இந்த இடத்துல வருது பாருங்க. ரெடி அளவை நம்ம குறிச்சுக்கலாம். மேல வந்து ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? சைடுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வருது எக்ஸ்ட்ரா தையல் போட ஒரு 1.5 இன்ச்சு. இதுக்கு பாருங்க 3.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு 3.5 இன்ச் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. அளவு பிளவுஸ்ல உள்ள அளவே நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஸ்லீவோட உயரம் பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் வருது. ஓகேங்களா? தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்திருக்கோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்க, இந்த இடத்துல கிராஸா அப்படியே கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெல்ட் வந்து கட் பண்ண போறோம். இதுக்கு பாருங்க, பெல்ட் பட்டியோட ஹைட்டு வந்து இந்த பட்டன் பட்டி சைடு உள்ளதான் பெல்ட்டோட ஹைட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுறலாம். இதுல இருந்து பாருங்க நம்ம கரெக்டா வச்சு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெடி அளவு வருது. மேல 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு குறிச்சுக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு வந்து துணி அகலம் பாருங்க பத்தாம இருக்கு. 9 இன்ச் வருது பாருங்க. மார்பு சுற்றளவுல ஒரு பகுதி 9 இன்ச் நம்ம வந்து குறிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் போடுவதற்கு ஒரு 2 இன்ச் நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும். இந்த பாருங்க, அப்படியே இந்த பீஸ் வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுக்க வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் பெட்டிக்கு நம்ம வந்து ஒட்டு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு பட்டிக்கு மட்டும் வச்சுக்கலாம். இன்னொரு பட்டிக்கு இதில் மேட்சா ஏதாவது கலர் இருக்கான்னு பார்த்து அதை வந்து இன்னொரு பட்டிக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்க நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து குறிச்சுக்கலாம் அகலம். டபுள் தையல் போடுவதற்கு ஒரு 1.5 இன்ச் அகலத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இப்ப பாருங்க, நேரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.